ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஆனா தெரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து சாப்டர் 15, மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ். ஸோ போனில் மசிலில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஆர் பெயின் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ண போகிறோன்னு we're going to see that. ஸோ இப்போ இன்ஜுரிஸ் பார்த்தோன்னா எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போனில், கார்ட்லேஜில், லிகமெண்ட், மசில், ஸ்கின், நர்வ்ஸ், டிஷ்யூ, விசரா எங்கே வேணால் நடக்கலாம் இன்ஜுரிஸ். ஸோ ஹேவிங் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஜுரிஸ் ஹெல்ப்ஸ் ட்ரெயினர்ஸ். ஸோ ஒரு பேசிக்காக இன்ஜுரி பற்றி என்ன, வாட் இஸ் அன் இன்ஜுரி, என்ன த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரி, எந்தெந்த மசிலில் இல்லைன்னா ஜாயிண்ட்டில் நடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுன்னா வந்துட்டு ஒன்று ப்ரோக்ராமிங் கரெக்டாக பண்ண முடியும், இன்னொன்று வந்துட்டு எப்போ இந்த கிளைண்ட்டை வந்து இன்னொரு ப்ரொஃபஷனல்கிட்ட ரெஃபர் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஹாவ் அ கன்சிடரபிள் எஃபெக்ட் ஆன் த ஓவரால் ஹெல்த் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் as well as muscular endurance. So as personal trainers, overall health connective tissue health as well as muscular endurance on the it becomes part of the trainer's job. Not just muscular endurance, many other factors, but ultimately overall health of connective tissues in general ellame varum. So trainers வந்து you need to recognize the difference between associated pain versus injury versus physical discomfort during exercise. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். ஸோ என்னென்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பெயினை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரியாது கிளைண்ட்ஸ்க்கு. சில பேர் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறனால பெயின் வந்து பார்த்தே பயந்துருவாங்க. சில பேர் அடுத்த நாள் இருக்கிற சோர்னஸ் பார்த்து பயந்துருவாங்க, என்ன எனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு போலன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது ஆஸ் யூ கீப் ட்ரைனிங் மெனி கிளைண்ட்ஸ் யூ வில் நோ. ஒரு கிளைண்ட்டோட பர்செப்ஷனே மாறும். ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து லைட்டான பெயினே பெரிய பெயின் மாதிரி தெரியும். இன்னும் சில கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல பெயின் இருக்கும், ஆனால் அதை வந்து அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் புஷ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா இது மசில் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறது வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபார் ட்ரெயினர்ஸ். அதே மாதிரி as trainers you need to know what is your scope of practice. நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது as a personal trainer தெரியணும். சில எவாலுவேஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் மசில்ஸ் ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ஜாபு. அது நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து மெஜாரிட்டி தப்பாக பண்ணுவீங்க. அதனால தான் வந்து ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, சப்போஸ் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சு, பெயின் ஏதாவது இருக்குன்னா ஆல்வேஸ் ரெஃபர் யுவர் கிளைண்ட்ஸ் டு அ health care provider. It could be a doctor or a physiotherapist or ortho or anybody. But நீங்க வந்து you shouldn't be taking the first step. ஸோ இன்ஜுரிஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஹீலிங் ப்ராசஸ் தெரியணும் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது வாட் டைப் ஆஃப் இன்ஜுரி இட் இஸ் அண்ட் ஹவு, அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹீலிங் வில் வேரி. ஸோ அக்யூட் இன்ஜுரிஸ்னு பார்த்தோன்னா வந்து அக்யூட்னா ஷார்ட் டேர்ம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நடக்கிறது, அதெல்லாம் வந்து அக்யூட் இன்ஜுரிஸ். க்ரானிக் இன்ஜுரினா வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்கிறது. அக்யூட் இன்ஜுரியில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனால தான் வந்து பெயின் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓடும் போது ஆங்கிளை ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு அக்யூட் இன்ஜுரி. ஒரு இன்ஸ்டன்ட் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இதனால தான் ஆச்சுன்னு. க்ரானிக் இன்ஜுரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எதனால் வந்துச்சுன்னே தெரியாது. நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ரொம்ப நாள் ஒரு 6 months ஓடி இருப்பீங்க, இல்லைன்னா 6 months ஸ்குவாட்ஸ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தோன்னா நீ பெயின் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹெவியாக ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, மேபி நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஒரு பெயின் வந்திருக்கும். தோஸ் ஆர் க்ரானிக். பேசிக்லி அக்யூட்னா வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது, க்ரானிக்னா ரொம்ப நாள், it takes longer for it to manifest itself. When an injury occurs, body goes through 3 phases of healing. இந்த 3 ஃபேஸும் தான் வந்து phases of healingனு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ், ரிப்பேர் ஃபேஸ், ரீமாடலிங் ஃபேஸ். ஸோ நார்மலாக வந்து ஒரு இன்ஜுரி ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த இடம் இப்போ
இப்போ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஆங்கிள் வந்து ஸ்வெல்லிங் ஆகிடும், ரெட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹீட் இருக்கும் அதிகமாக. இதெல்லாம் வந்துட்டு சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேஷன் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஓகே. When an injury fails to progress through these stages and acute inflammation is present for months, the condition is termed chronic. So suppose, so normal என்னன்னா depending on the injury ஒரு ஃபேஸ்லேயும் வந்துட்டு பாடி will spend some time. ஓகே. இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ்லேயே ரொம்ப நாள் இருந்ததுன்னா வந்துட்டு அது ஒரு chronic injury மாதிரி ஆகிடும். நார்மலாக இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபேஸ், அதை முடிச்சுட்டு இமீடியட்லி பாடி வந்து ரிப்பேர் ஃபேஸ்க்கு போகணும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரீமாடலிங் ஆகும்னு இல்லை. கொஞ்சம் வந்து இன்டர்லாப் இருக்கும். இன்டர்லாப் இந்த சென்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்டிங்கில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அது ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷனும் நடக்கும், ரிப்பேரும் நடக்கும். அதே மாதிரி ரிப்பேர்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது ரிப்பேர் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கும், ரீமாடலிங்கும் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கும், ரெண்டும் பேரலாக நடக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் ஃபேஸு. இது வந்துட்டு 3 to 4 days வரும் ஆஃப்டர் அன் இன்ஜுரி. இன்ஃப்ளமேஷனோட மெயின் சிம்டம்ஸே பார்த்தோன்னா ரெட்டாக இருக்கும், அந்த இடம் ஸ்வெல்லிங் ஆகிருக்கும், பெயின் இருக்கும், அங்கே வந்து டெம்பரேச்சர் இருக்கும். அந்த ஆங்கிள் இன்ஜுரி இருக்குன்னா ஆங்கிளில் தொட்டு பார்த்தோன்னா அங்கே கொஞ்சம் ஹீட் இருக்கும் மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸ்வெல்லிங் எதுக்கு ஆகுதுன்னா அந்த இடத்த ஸ்டிஃப் ஆக்குறதுக்கு. இப்போ ஆங்கிள் ஏரியாவை ஸ்டிஃப் ஆக்குறதுக்கு ஸ்வெல்லிங் வந்துடும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜர்ட் ஏரியாவை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிடும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபர்தர் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. டியூரிங் இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் வந்து ரைஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்வாங்க. ரைஸ் வந்து ரெஸ்ட்டு, ஐஸு, கம்ப்ரெஷன், எலிவேஷன். முக்கியமான பாயிண்ட்டு, ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் டேஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஐஸ் வைக்கணும். ஐஸ் வந்து டைரெக்டாக ஐஸ் அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்கின்னுக்கு டைரெக்டாக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு துணி வச்சு இல்லைன்னா ஒரு கவர் வச்சு தான் ஐஸ் அப்ளை பண்ணணும். ஒரு நேரத்தில் 20 minutes மேலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 24 to 48 hours ஐஸ் வச்சிடணும். ஓகே. அதே மாதிரி ஒரு சில இன்ஜுரிஸ்க்கு வந்து கம்ப்ரெஷன் தேவைப்படும். கம்ப்ரெஷன் வந்து கிரிப் ஹேண்ட் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு டைனோபிளாஸ்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ணி ஒரு இம்மொபைலாக வச்சுக்கணும், ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்காத மாதிரி வச்சுக்கணும். டிபெண்ட்ஸ் வந்து இன்ஜுரி. ஓகே. பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாகவும் கட்டிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில இன்ஜுரிஸ்க்கு வந்துட்டு எலிவேஷன் தேவைப்படும். ஸோ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு லெட்ஸே ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு லெக்கில் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் காலை வந்துட்டு கொஞ்சம் தூக்கி வச்சுருப்பாங்க, கீழே வந்துட்டு பில்லோ வச்சு தூக்கி வச்சுருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தோன்னா எலிவேஷன் ஆஃப் த இன்ஜுரி அபவ் த லெவல் ஆஃப் த ஹார்ட் அஸ் இட்ஸ் வீனஸ் ரிட்டர்ன். ஸோ என்னென்னா இப்போ வந்து இன்ஜுரி ஆகி அந்த ஸ்வெல்லிங் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு பிளட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஆங்கிளில் நிறையா பிளட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரிட்டர்ன் வந்து ஹார்ட்டுக்கு வராது. ஸோ அங்கே வந்து இம்பியூராகவே கொஞ்சம் பிளட் இருக்கிற மாதிரி யூ ஜஸ்ட் அசியூம் இட் தட் வே. ஸோ காலை தூக்கி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மேலேருந்து கீழே கிராவிட்டி வைஸ் பிளட் வில் யூனோ கொஞ்சம் அசிஸ்ட் ஆகும். ஃபார் த ஹார்ட் வில் கெட் அன் அசிஸ்டன்ஸ் டு பிரிங் த பிளட் பேக் டு த ஹார்ட். அதனால எலிவேஷன், ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன் ரொம்ப முக்கியமான இது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா ரிப்பேர் ஃபேஸ். ஸோ ரிப்பேர் ஃபேஸில் வந்து ரிப்பேரும் ஆகும், ரீஜெனரேஷன் ஆஃப் நியூ டிஷ்யூஸ் கூட ஆகும். ஸோ இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜூர் ஆன டிஷ்யூ வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சப்போஸ் புது டிஷ்யூ தேவை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன் வந்து சப்ளை பண்ணும், புது டிஷ்யூஸை சப்ளை பண்ணி அந்த ரிப்பேருக்கும் ஹெல்ப் பண்ணும், புது டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மே ஓவர்லேப் வித் இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ் அண்ட் லாஸ்ட் 6 weeks. ஒரு ஃபேஸும் எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்ஃப்ளமேஷன் 3 to 4 days, ரிப்பேர் ஃபேஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 6 weeks வரைக்கும் இட் இஸ் லாஸ்டிங். ஓகே. பாடி ஹீல் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ரீஜென்ரேஷன் ரிப்பேர் ஆகும்போது புதுசாக வந்து ஸ்கார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்கார் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாஜன் டிஷ்யூ, சரியா. ஸோ இட் வில் கம் அண்ட் இட் வில் சிட் ஆன் த இன்ஜர்ட் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு
ரோட்டில் வந்துட்டு ஒரு ஒரு குழி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒரு லேயர் போடுவாங்கள்ல, ஒரு லேயர் வந்துட்டு காங்க்ரீட் போட்டு மீன் தார் ரோட் போட்டு அது லெவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா வந்து கொட்டிடுவாங்க மண் இல்லைன்னா. அதே மாதிரி ஸ்கார் டிஷ்யூ, அந்த டிஷ்யூ வந்துட்டு இன்ஜூர் ஆன இடத்துல போய் ப்ரோட்டீன் வந்து கொட்டிடும். அது வந்துட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்டாக ஒரு ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஒரு டைட்டாக போய் ஃபார்ம் ஆகிடும். அது வந்து நம்ம ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறது ஒன்று, பட் அதை வந்து யூ ஷுட் ட்ரெயின் இட் அப்ராப்ரியேட்லி அட் த ரைட் டைம். ஸோ தட் ஸ்கார் டிஷ்யூ வந்து அப்படியே மசிலோடு சேர்ந்து இட் பிகம்ஸ் ஃப்ளெக்சிபிள் மசில் ஆர் டெண்டன் ஆர் வாட் எவர். நீங்கள் அந்த ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுற நேரத்தில் நீங்கள் ஒழுங்காக ரீஹேப் பண்ணல அப்படின்னா அது ஒரு 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 ஹார்டாக ஒரு ஒரு நாட்டு மாதிரி போய் ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரீஹேப் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூனோ அந்த ஸ்கார் டிஷ்யூ வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரது கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகணும், பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பிகம் ஃபங்க்ஷனல், இட் ஷுட் பிகம் ஒன் வித் டிஷ்யூ. டெண்டன்னா டெண்டன், லிகமெண்ட்னா லிகமெண்ட், மசில்னா மசில், அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் பிகம் பார்ட் ஆஃப் இட். எக்ஸசிவ் ஸ்கார் டிஷ்யூ கேன் பிகம் adhesive அண்ட் காஸ் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டு நம்ம ட்ரைனிங்கும் பெருசாக கொடுக்கல அப்படின்னா அது மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாயிண்ட் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிரும், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணால் கூட அது பத்தாது, இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ 2 to 3 weeks பார்த்தோன்னா இன்ஜூர்ட் ஏரியா கேன் ரெசிஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ நார்மலான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்ஜூர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும், பட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்ஜூர்ட் ஏரியா கண்டினியூஸ் டு பில்ட் ஃபார் செவரல் மந்த்ஸ். ஸோ அந்த புதுசாக ஃபார்ம் ஆன டிஷ்யூஸ் வந்துட்டு அந்த இன்ஜூர்ட் ஏரியாவை இது பண்ணி ஒரு இப்போ நடக்கவே முடியலன்னா நடக்க வச்சிடலாம், பட் அந்த ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி அந்த இன்ஜூர்ட் ஏரியா வந்துட்டு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆக்குறதுக்கு இட் மைட் டேக் வீக்ஸ் டு மந்த்ஸ் டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் த இன்ஜுரி. Challenging the tissue with pain-free movements can lead to less scarring and stronger tissue. ஸோ அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பெயின் ஃப்ரீயாக கொஞ்சம் கொஞ்சமாக சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இட் கேன் லீட் டு லெஸ் ஸ்காரிங். ஓவரால் ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நாட் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் டிஷ்யூஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா யூ நீட் டு ஒர்க் வித் ஃபிசியோ. அவங்க தான் சொல்லுவாங்க இந்த ரிப்பேர் ஃபேஸில் இருக்குன்னா வந்துட்டு அந்த ரிப்பேர் ஃபேஸ்க்கான ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கார் டிஷ்யூ அவங்களெலாம் வந்துட்டு ஒரு சில பேர் ஆஸ் தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் நோ, லைட்டாக தொட்டு பார்த்தே சொல்லுவாங்க ஸ்கார் ஃபார்ம் ஆகுது ஒரு வாட் எவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே வில் கிவ் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதை பேஸ் பண்ணி யூ வில் ஹாவ் டு அட்ஜஸ்ட் யுவர் ட்ரைனிங் அக்கார்டிங்லி. ரீமாடலிங் ஃபேஸ் பார்த்தோன்னா ரீமாடலிங் ஃபேஸ் ஓவர்லாப்ஸ் வித் த ரிப்பேர் ஃபேஸ். ஸோ 3 to 6 weeks post injury ஆகலாம், அண்ட் சம்டைம்ஸ் ஹீலிங் ஆஃப் த லிகமெண்ட்ஸ் அண்ட் போன்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் 2 years. ஸோ கிட்டத்தட்ட லிகமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆங்கிள் ட்விஸ்ட்லாம் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் 2 years கூட ஆகும். போன் ஃப்ராக்சர்லாம் இட் மே டேக் லாங்கர். சப்போஸ் யங் ஏஜில் ஆனா பிரச்சனை இல்லை ஃப்ராக்சரு, பட் ஓல்டர் ஏஜஸ்லாம் ஃப்ராக்சர் ஆனால் இட் வில் டேக் வெரி லாங் டு ரிகவர். ஸோ adhesive scars can be avoided using movement. ஸோ ரெகுலராக மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்காரிங் வந்துட்டு we can avoid. ஸோ அதுதான் இங்கே ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 டைம் அண்ட் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன மூமெண்ட்ஸ் அலோவ் பண்ணலாம், அண்ட் வாட் ஆர் த கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஓகே, exercise progression after injury. Progression must be conservative. ஸோ எடுத்த உடனே வந்துட்டு நம்ம இன்டென்ஸாக ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ கன்சர்வேட்டிவாக ஸ்லோவாக தான் நம்ம ட்ரைனிங் பண்ண போகிறோம், கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ட்ரெயினர் ஷுட் ஸ்டே இன் கான்டாக்ட் வித் த physio and doctor. Pain at the injury site marks a stopping of the exercise. ஸோ ரீஹேப் பண்ணும்போது இன்ஜுரி சைட்டில் எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் பெயின் இருக்கோ அந்த இடத்துல பெயின் வந்துச்சுன்னா யூ ஷுட் ஸ்டாப் த எக்ஸசைஸ். எசென்ஷியல் ரோல் ஆஃப் பெயின்.
ஸோ பெயின் பார்த்தோன்னா பேடுன்னெலாம் கிடையாது. யூ ஷுட் see it as an indicator, as a tool. ஓகே, பெயின் வருதுன்னா இட் இஸ் டெல்லிங் சம்திங் டு யூ. அப்படி தான் வந்து யூ ஷுட் லுக் அட் பெயின். ஸோ பாடி யூசஸ் பெயின் ஆஸ் அ குவிக் அண்ட் கிளியர் சிக்னல் டு ஸ்டாப் வாட் எவர் யூஆர் டூயிங். என்ன பண்ணுறீங்களோ அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் வந்துட்டு பெயின். புஷிங் த்ரூ பெயின் கேன் ப்ரொலாங் ஹீலிங். ரொம்ப பெயினை தாண்டியும் நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். The injury site is normally weaker and will overcome and become overloaded before the surrounding structures which can cause pain. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து இன்ஜுரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து வீக்காக இருக்கும். ஓகே, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் லோட் கொடுக்கும்போது glute மசிலுக்கு வந்துட்டு லோட் நார்மலாக தான் இருக்கும். பட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் சின்ஸ் இட் இஸ் இன்ஜர்ட், இட் இஸ் கோயிங் டு பிகம் ஓவர்லோடட் பிஃபோர் த சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் காஸ் இட். ஸோ glute வீக்னஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஹீல் ஆகுறது வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஓகே, ஸோ பேசிக்காக வாட் யூ ரிமெம்பர் இஸ் த இன்ஜுரி சைட் இஸ் ஜென்ரலி வீக்கர் than the other supporting structures, and it will take some time for it to recover. Client may experience trepidation சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, ஃபியர் ஆர் ஆன்சைட்டி தான். ஓகே, ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா திருப்பி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு யூல் ஹாவ் டு டிசைன் ப்ரோக்ராம்ஸ். சில கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குன்னா அவங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பிடிச்சிருக்கோ அந்த எக்ஸசைஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிறோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ் பர்சீவ்ட் பெயின் ஸ்கேல் டு கேஜ் த ஸ்டாப்பிங் பாயிண்ட். ஸோ அவங்க கிளைண்ட்டுக்கிட்டே கேட்டுடலாம், நீங்கள் எந்த பெயின் ஸ்கேல் வந்துட்டு 0 to 5 இருக்கா, 1 to 10 நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான். 10 வந்துட்டு எவ்வளோவில் உங்கள் பெயின் இருக்குன்னு சொல்லி அவங்க 3 டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஜுரி. எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அந்த பாயிண்ட் வந்து இட் வில் கீப் வேரிங். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ரீஹாப்லாம் பார்த்தோன்னா 0 to 10 3 பெயின் இருந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் அது ஆஸ் யூ ப்ரோக்ரெஸ் கொஞ்சம் ரீஹாப் பண்ண லைக் ஒரு 4-5 வரைக்கும் வந்து பண்ணாலும் ஓகே. ஏன்னா அது பண்ணால் தான் வந்துட்டு இட் வில் கெட் ஸ்ட்ராங்கர். லைக் கொஞ்சம் யூ மைட் ஹாவ் டு புஷ் த்ரூ தட் பெயின் ஆல்சோ சம்டைம்ஸ். ஸோ இப்போ காமன் இன்ஜுரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று மசில் ஸ்ட்ரெயின். ஸோ ஒன்று ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரும். மசிலில் வளர்ந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரெயின். ஓகேயா, லிகமெண்ட்டில் நடந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்ப்ரெயின், SPRAIN. மசிலில் வந்துச்சுன்னா STRAIN. ஓகே, so muscle sprains are injuries in which muscles work beyond its capacity. So muscle வந்து it is working beyond the capacity, அதனால தான் muscle injury ஆகுது. மைக்ரோஸ்கோபிக் டேர்ஸ் ஆகும் மசில் ஃபைபரில். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி லோவர் பாடியில் தான் வந்து அதிகமாக மசில் ஸ்ப்ரெயின்ஸ்லாம் ஆகும். ஸோ மசில் ஸ்ப்ரெயினே வந்துட்டு 3 கேட்டகரி இருக்குது: grade 1, grade 2, grade 3 டேர். சரியா? ஸோ grade 1 வந்து மைல்டு ஸ்ட்ரெயின், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும், கொஞ்சம் மசிலில் ஸ்வெல்லிங் இருக்கும், பட் எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களால் பண்ண முடியும். grade 2 பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் மாடரேட், பெயின் கொஞ்சம் சிவியராக இருக்குது, வீக்னஸ் இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருது. grade 3 பார்த்தோன்னா இட் இஸ் வெரி சிவியர், மசிலே டேர் ஆயிடுச்சு. ஒரு ஒரு டேர் ஆகிற சத்தம் கூட இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து கேட்கும் பண்ணும் போதே. இது வந்து ரொம்ப காமன். ஸ்ப்ரிண்டிங்லலாம் ஹாம்ஸ்ட்ரிங் டேர் வந்து பட்டுன்னு ஒரு சத்தம், ஒரு பாக் மாதிரி அது கேட்கும். அப்படியே தெரிஞ்சிடும் சம்திங் ஹேஸ் ஹேப்பன் டு த மசில். ஒரு டேர் ஆன சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தோன்னா grade 3 வந்து ஓல்டர் பாப்புலேஷனில் ரொம்ப காமன். ஏன்னா வந்துட்டு டிஷ்யூஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாததுனால லைட்டாக குனிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குனிஞ்சிருந்தாலே வந்துட்டு எலாஸ்டிசிட்டி இல்லாததுனால டக்குன்னு டேர் ஆகிடும். ஸோ மசில் ஸ்ப்ரெயின் மாதிரி லிகமெண்ட் ஸ்ட்ரெயின். ஓகே, ligaments வந்து ஆஃபன் லிகமெண்ட் ஸ்ப்ரெயின்ஸ் ஆர் ஆஃபன் occur with
ட்ராமா ஏதாவது ஒரு அடிபட்டு லைக் யாராவது வந்து முட்டியில இடிச்சா இல்லைன்னா ஆங்கிள் வந்து குழியில காலை விட்டு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து லிகமெண்ட் ஸ்ப்ரெயின்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ காமனான லிகமெண்ட் ஸ்ப்ரெயின்ஸ் எங்கன்னு பார்த்தோன்னா முட்டியில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று ஏசிஎல், இன்னொன்று எம்சிஎல். ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கும். ஏசிஎல் வந்து ரொம்ப காமனான ஒரு ஸ்போர்ட் இன்ஜுரி. ஸோ ஏசிஎல் பார்த்தோன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 2 முட்டிக்கு நடுவில் ஒரு லிகமெண்ட் போகுது பாருங்கள். முன்னாடி இருந்து பார்க்கும்போது அது தெரிகிறது தான் வந்து ஏசிஎல் லிகமெண்ட். அப்படியே அதுக்கு பின்னாடி முட்டிக்கு பின்னாடி வந்து ஃபீமரையும் டிபியாவும் கனெக்ட் பண்ணுற இன்னொரு லிகமெண்ட் ஃப்ரம் பிஹைண்ட் வந்து போஸ்டீரியர் லிகமெண்ட். அதேமாரி எம்சிஎல் கூட இருக்குது. என்னது மீடியல் லிகமெண்ட், சரியா? மீடியல்னா சைடில். ஓகே. ஸோ காமனாக ஆகிற இன்ஜுரிஸ் வந்து ஏசிஎல் அண்ட் எம்சிஎல் தான். பிசிஎல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக, போஸ்டீரியர் லிகமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஜுரி ஆகாது. ஸோ மெக்கானிசம் ஆஃப் அன் ஏசிஎல் இன்ஜுரி இஸ் அ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆர் அ ட்விஸ்டிங். ஸோ ஏசிஎல் இன்ஜுரி எப்போ ஆகும்னா முட்டி வந்துட்டு இப்போ எக்ஸ்டென்ஷன், இப்போ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம்ல, அது வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஏசிஎல் டயர் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு முட்டியில் ஒரு ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் இருக்கும்போது ஏசிஎல் இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. நார்மலாக ஏசிஎல் இன்ஜுரி வந்து ஃபுட்பாலில் ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து நேராக வந்து முட்டியில் ஃபீட்டை வச்சு இடிச்சுன்னா, சைட்லேருந்து வந்து இடிச்சுன்னா உங்களுக்கு ஏசிஎல் டயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜம்பிங் ஈவெண்ட்ஸில் ரொம்ப காமன் ஏசிஎல் டயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. A blow from the front or outside of the knee joint can cause enough shearing force to tear the ACL. Sports, basketball, volleyball, planting of foot against the surface, sudden twisting movement, இதெல்லாம் வந்துட்டு can cause non-contact ACL tear. ஸோ கான்டாக்ட் இருக்கிற டேர்லாம் பார்த்தோன்னா யாராவது வந்து இடிக்கிறது, மேலே வந்து ஜம்ப் பண்ணி கிக் பண்ணனா ஏசிஎல் டேர் ஆகும். நான் கான்டாக்டில் கூட ஆகும். எப்படின்னா பாஸ்கெட் பாலில் நீங்கள் கால் சர்ஃபேஸ் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், காலை சடனாக வச்சுட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகாது. ஆங்கிள் வந்து கிரிப்பாக இருக்கும் கீழே, நல்ல ஷூஸ் போட்டிருந்தோன்னா. ஸோ ஆங்கிள் நல்லா கிரிப்பாக இருக்கிறதுனால ட்விஸ்டிங் வந்துட்டு இட் வில் ஹேப்பன் அட் யுவர் நீ. அதனால் வந்து ஏசிஎல் டேர்ஸ் ஆகலாம். A muscular training program that includes multi-directional strength and stability can reduce the risk of non-contact sports. ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு மல்டி டைரெக்ஷனலாக, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் பார்த்தோன்னா சாஜிட்டல் பிளேனில் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் பேக் இப்படியே தான் போகிறீங்க. ட்விஸ்டிங்கில் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து நீங்கள் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி அதான் டிரான்ஸ்வர்ஸ் பிளேனு. அதே மாதிரி லேட்ரல் மூவ்மெண்ட்ஸ் வச்சு ஃப்ராண்டல் பிளேனில் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி பெருசாக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஆர் நாட் ட்ரைனிங் தட் ஜாயிண்ட் ஆர் மசில்ஸ் ஃபார் மூவ்மெண்ட்ஸ் விச் வில் ஹேப்பன் இன் த ஸ்போர்ட். சரியா? ஸோ ஸ்போர்ட்டில் வந்து இதெல்லாம் நடக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா சான்சஸ் ஆர் தட் யூ மைட் கெட் இன்ஜூர்ட் ஆன் த ஃபீல்டு. ஸோ நீங்கள் ட்ரைனிங்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா வந்து சான்சஸ் ஆர் யூ கேன் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரிஸ். லிகமெண்ட் ஸ்ப்ரெயின்லாம் கூட அதே மாதிரி ஒரு பாப்பிங் சவுண்ட் மாதிரி கேட்கும், ஃபாலோட் பை இமீடியட் ஸ்வெல்லிங் அண்ட் பெயின். ஓகே. ஸோ லிகமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு கிரேடிங் சிஸ்டம் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 1 வந்து மினிமல் டெண்டர்னஸ், கிரேட் 2 மாடரேட் டெண்டர்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங், கிரேட் 3 வந்து சிவியர். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கார்டிலேஜ் டேமேஜ். ஸோ கார்டிலேஜ் பார்த்தோன்னா ஓகே, இந்த இமேஜில் இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னா மெனிஸ்கஸ்ன்னு இருக்குது பாருங்களேன். மீடியல் அண்ட் லேட்ரல் மெனிஸ்கஸ்ன்னு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேடிங் மாதிரி இருக்குது. சரியா? கார்டிலேஜ்னு பார்த்தோன்னா போனை சுற்றி ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா கார்டிலேஜ் வந்து இப்படி இருக்கும், ஒரு கவரிங் மாதிரி, ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். லைக் இந்த இடத்துல இப்படி ஸ்மூத்தாக போனோட ஒட்டி இருக்கும். அதுதான் வந்து கார்டிலேஜ். ஓகே.
மெனிஸ்கஸ் கார்ட்லேஜ்க்கும் மெனிஸ்கஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. மெனிஸ்கஸ் வந்து ஒரு பேடு மாதிரி இருக்கும், போனை ரெண்டும் டச் ஆகாமல். இந்த ஜாயிண்ட்டும் வந்து டச் ஆகாமல் இருக்கிறது, நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும் மெனிஸ்கஸ். ஓகே. Cartilage is found between bony surfaces that provide shock absorption, stability, joint congruency, lubrication, and proprioception. Mechanism of injury is compression of the joint coupled with a shearing motion. So mechanism of injury na injury எப்போ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகும்போது வந்துட்டு there is a shearing force, அதனால வந்துட்டு இன்ஜுரி ஆகுது. Knee is predisposed to this type of injury because of its weight bearing joint. ஸோ முட்டி வந்து வெயிட் பேரிங்னால ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து அந்த ஸ்பேஸ் நிற்கும் போது குதிக்கும் போது இந்த ஸ்பேஸ் வந்து குறையும், அதனாலேயே வந்துட்டு இன்ஜுரி ஆக சான்சஸ் அதிகம். When a client has a cartilage tear, they may complain of joint stiffness, clicking or popping. ஸோ cartilage tear ஆயிடுச்சுன்னா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அந்த ஸ்குவாட்டில் முட்டி மடக்கும் போதெல்லாம் கிளிக் ஆகிற சத்தம் வர சான்சஸ் இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து அதை ரீயா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கிளிக்கிங் இருக்கும், ஆனால் பெயின் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் ஓகே, ஏன்னா நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் இட் won't do any harm. As long as you're training your lower body properly, nothing will happen. அதர் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், மசில் வீக்னஸஸ் இருக்கும். அண்ட் கார்டிலேஜோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இட் இஸ் ஏவாஸ்குலர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா, கார்டிலேஜ்க்கு டைரெக்டாக பிளட் சப்ளை கிடையாது. ஸோ பிளட் சப்ளை எப்படி வரும், ஆர்டரிஸ் ஆர் வெயின்ஸ் வழியாக போயிட்டு டைரெக்டாக மசிலுக்குள்ளே போய் பிளட் சப்ளை இருக்கும். அதே மாதிரி டெண்டனுக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மசில் பிளட் சப்ளை. கார்டிலேஜ்க்கு வந்து பிளட் சப்ளையே கிடையாது. ஸோ பிளட் சப்ளை இல்லாததுனால என்ன ஆகும்னா, நியூட்ரியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டெலிவர் ஆகாது. ஸோ அதனால் அந்த இம்ப்யூரிட்டிஸ், பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கூட, அதை சுற்றி சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா கூட, இட் கேனாட் கம் அவுட் ஆஃப் த அந்த அந்த இன்ஜூர்ட் ஏரியாவிலேருந்து வெளியே வர முடியாது இம்ப்யூர் பிளட்னால. அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை, பிளட்டு தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். ஸோ பிளட் சப்ளை இல்லாததுனால கார்டிலேஜோட ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி இந்த டிஆர்பின்னு சொல்லுவாங்க சரியா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் பிளேட்லெட்ஸை வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த இன்ஜூர்ட் டிஷ்யூக்கு வந்துட்டு பிளட் சப்ளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பிஆர்பிலாம் இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. முட்டிக்குள்ளேயே வந்துட்டு இப்போ நம்ம பிளட்டை வந்துட்டு ஒரு மெஷினில் போட்டு ஸ்பின் பண்ணுவாங்க. ஸ்பின் பண்ணி பிளேட்லெட்ஸ் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக எடுத்து முட்டிக்குள்ளேயே வந்து கரெக்டாக போய் கார்ட்லேஜ்க்கு போயிட்டு சேர்ற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து பிளட்டை டைரெக்டாக பிளட் சப்ளை இல்லாததுனால. Cartilage can be surgically repaired in areas of sufficient vascularity, like the outer 1/3 of the menisci. So, இப்போ மெனிஸ்கை பார்த்தோன்னா இதுதான் மெனிஸ்கை, அவுட்டர் 1/3. ஸோ பார்த்தோன்னா இந்த அவுட்டர் 1/3 இருக்கிற மெனிஸ்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ஜிக்கலாகவே கார்ட்லேஜை ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா, சாரி இந்த இடத்துல நான் வேறு கலர் வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல அவுட்டர் 1/3 இது ஒரு 1/3, இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு 1/3, இது வந்து இன்னொரு 1/3ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அவுட்டர் 1/3 பார்த்தோன்னா நம்ம சர்ஜரி வைஸ் ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா கீழே பேடிங் இருக்குது. ஆனால் கிட்ட வர இன்னர் சைடு வர அங்கே வந்துட்டு நம்ம சர்ஜரி வைஸ் ரிப்பேர் பண்ணுறது நாட் சேஃப், ஏன்னா இங்கே பேடிங் கம்மியாக இருக்கும். அவுட்டர் சைடில் பேடிங் நிறைய திக்காக இருக்குது பாருங்கள், இன்னர் சைடு வந்து பேடிங் கம்மியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அவுட்டர் 1/3
இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னா கார்ட்லேஜை ரிப்பேர் பண்ணுறது பாசிபிள். ஓகே, போன் ஃப்ராக்சர்ஸ். ஸோ போன் ஃப்ராக்சர் பார்த்தோன்னா காசஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், கேன்சர்னால இருக்கலாம், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்லேருந்து ஒரு ஃப்ராக்சராக மாறலாம். போன் ஃப்ராக்சரோட காஸ் பார்த்தோன்னா இம்பேக்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் டு த போன். டைரெக்டாக ஓவராக நீங்கள் போன் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இட் கேன் cause a bone fracture. This stress may be applied by a compression force, like a standing straight leg on a. ஸோ போன் இருக்குது, நீங்கள் மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ நின்ன இடத்துலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். ஸோ போன் வந்துட்டு இப்படி டாப் டு பாட்டம் கம்ப்ரெஸ் ஆகுது, அதுதான் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். டார்ஷனல் ஃபோர்ஸ்னு பார்த்தோன்னா ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா போன் ட்விஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த பெண்ணை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா இது வந்து ட்விஸ்டிங் மோஷன். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸில் கூட போன் வந்து பிரேக் ஆகும். எப்போனா காலை லேண்ட் நார்மலாக ஃபுட்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட்பால் ஆர் பாஸ்கெட் பாலில் கால் லேண்ட் பண்ணிவிட்டு சடனாக அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு தட்ஸ் அ டார்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால் இப்படி ஒரு போனை வந்துட்டு இப்படி நான் கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது வந்து இட் இஸ் கால்ட் அ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். ஸோ போன் ஃப்ராக்சர்ஸ் காமனாக வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ்னால ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். டார்ஷனல் ஃபோர்ஸ் லைக் ரொட்டேஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ஆர் அ டைரக்ட் இம்பேக்ட் டு த போன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா டைரக்ட் இம்பேக்ட், யாராவது வந்து இடிச்சுன்னா தட் இஸ் அ டைரக்ட் இம்பேக்ட். When a fracture occurs, individuals may experience an audible snap. ஸோ ஃப்ராக்சர் ஆயிருந்துன்னா அந்த சத்தம் நல்லா கிளியராக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏரியா மே அப்பியர் டிஃபார்ம்ட், swollen, discolored and will be painful. ஸோ அந்த இன்ஜுரியான ஏரியா டிஃபார்ம் ஆகிருக்கும், ஸ்வோலனாக இருக்கும், அந்த ஏரியா கலரே மாறி இருக்கும், சம்டைம்ஸ் ப்ளூ கலராக ஆரம்பிக்கும் அண்ட் இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். Immediate care to prevent further injury of the bone and soft tissue and provide first aid. ஸோ ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா வந்துட்டு நீங்கள் இம்மீடியட் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் எய்டு தெரிஞ்சிருந்தனா வந்துட்டு யூ ஷுட் நோ ஹவு டு இம்மொபைலைஸ் தட் ஏரியா. ஸோ அந்த இன்ஜுரியான இடத்த வந்துட்டு இம்மொபைல் ஆக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணணும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா அந்த போன் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு ஒரு காஸ்ட் மாதிரி போட்டு என்ன இருக்கோ ரெண்டு whatever ஒரு துணி வச்சோ whatever you should try to make it immobile. இல்லைன்னா வந்து you will have to wait for ambulance to come and you will have to make them, like they will do the immobilization and then they will take them for emergency care. ஸோ இன்ஜுரி ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னாலே வந்துட்டு ஆக்டிவேட் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். இஎம்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். ஓகே, splinting or immobilizing a fractured limb is only necessary if the incident occurs in a remote area and EMS is not available. So suppose even though நீங்கள் குவாலிஃபைடாக கூட இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த இம்மோபிலைசேஷன் ஸ்ப்ளிண்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஸ்ப்ளிண்டிங் வந்து என்னென்னா அந்த காலையை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்போஸ் ரெண்டு வுடன் ஆர் ஸ்டீல் ராட்ஸை வச்சுட்டு அதை சேர்த்து நீங்கள் கட்டி விட்டுட்டோம்னா இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஸ்ப்ளிண்டிங். இம்மொபைலைஸ் ஆகணும். ஸோ சப்போஸ் இப்போ யூஎஸ் பேஸில் வந்து யூஎஸில் இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதே தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து இஎம்எஸ்னு ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க ரூல்ஸ் படி நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தாலும் இஎம்எஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும், கால் பண்ணி ஆம்புலன்ஸ் உடனே வந்துடும்னா நம்ம வந்து அந்த இம்மொபிலைசேஷன்லாம் பண்ணக்கூடாது.
ஆனால் இதுவே வந்துட்டு நீங்கள் ரொம்ப தூரமான ஒரு வில்லேஜில் இருக்கிறீங்க, அங்கே இஎம்எஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படின்னா வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தனா நீங்கள் அந்த இமோபிலைசேஷன்லாம் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட், நெக் அண்ட் பேக் இன்ஜுரிஸ். ஸோ ஹெட்டில் வந்து காமனான ஒரு இன்ஜுரி பார்த்தீங்கன்னா கன்கஷன் அப்படின்வாங்க. ஸோ கன்கஷன் என்னென்னா, பிரெயின் இருக்குது, பிரெயினுக்கும் ஸ்கல்லுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது, சரியா? ஸோ இது இப்படி ப்ரொடெக்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஹெட்டில் ஒரு இன்ஜுரி ஆகுது, ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கீழே விழுறீங்க, ரக்பிலலாம் ரொம்ப காமன் இது. ரக்பியில் ஹெட் டு ஹெட்லாம் கான்டாக்ட் நிறைய நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, ஹெட்டு வந்துட்டு பிரெயின் பார்த்தோன்னா நேராக போயிட்டு வால் ஆஃப் த ஸ்கல்லில் போய் இடிச்சிட்டு திருப்பிட்டு இருக்காங்க பேக். சரி, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட்லாம் கூட இது காமனு. பிரெயின் வந்து இட் வில் ஹிட் த ஸ்கல் அண்ட் கம் பேக். ஸோ அதனால வர இன்ஜுரிஸ் தான் வந்து கன்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கேன் occur during contact sports, car accident or anything. There may or may not be temporary loss of consciousness. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியாது, ஒரு மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களுக்கு டிஸ்ஓரியன்டாக இருப்பீங்க, நடக்கிறது நேராக நடக்க முடியாது, ஸ்பீச்சும் கூட கொஞ்சம் வளர்கிற மாதிரி, லைக் நீங்கள் மைண்டில் பேசுவீங்க பட்டு இட் won't கம் அவுட் as ப்ராப்பர் வேர்ட்ஸ். ஹெட்ஏக், வாமிட்டிங் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், they ask the same question repeatedly. இது வந்து ரொம்ப காமனாக நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பீப்புளோட ஃபேஸஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. மெமரி, ஒரு டெம்பரரி மெமரி லாஸ் கூட இருக்கலாம். ஓகே, ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஸியாகவே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு சீஜர், ஃபிட்ஸ் மாதிரி வர்றது கூட சான்ஸ் இருக்குது. இதில் டேஞ்சர் என்னன்னு பார்த்தோன்னா, இதே இன்ஜுரி வந்து இன்னொரு தடவை ஆகக்கூடாது. ஸோ லைக் இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து சரியாயிட்டேன் நான் போய் விளாட்றேன் அப்படின்வாங்க. ஆனால் செகண்ட் இன்ஜுரி கேன் பி லைஃப் த்ரெட்னிங். அதே மாதிரி இன்னொரு இன்ஜுரி ஆச்சுன்னா இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங். ஸோ அதனால தான் வந்து individuals who experience a concussion should be removed immediately from activity. Return to activity permission should be given by healthcare professional. ஸோ அந்த டிசிஷன், அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு கேம் ஆடலாமா ஆடக்கூடாதுன்னு டிசிஷன் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அக்யூட் நெக் அண்ட் பேக் இன்ஜுரிஸ். ஸோ நெக்கு, பேக்கு எல்லாம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைனை பார்த்து ஆகணும். ஸோ ஒரு வேர்டிப்ரல் டிஸ்க், இப்போ இது ஒன்றுமே வந்துட்டு வேர்டிப்ரே. ஸோ ஒரு வேர்டிப்ரேக்கும் இன்னொரு வேர்டிப்ரேக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு குஷனிங் மாதிரி இருக்குது, சரியா? இது வேர்டிப்ரா எண்ட் பிளேட். இது அதுக்கு மேலே ஆனிலஸ் ஃபைப்ரோசிஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்துட்டு நியூக்ளியஸ் பல்போசிஸ் இருக்குது. என்ன ஆகும்னா வந்து, இப்போ வேர்டிப்ரல் டிஸ்க்ஸ் ஒன்று, இப்போ டிஸ்க் பார்த்தோன்னா ஒன்று மேலே ஒன்று தான் இருக்கும், ஓகே? இதுதான் டிஸ்க்குன்னுவாங்க. இது வந்து வேர்டிப்ரே, இது வந்து டிஸ்க்கு. அந்த டிஸ்கோட அனாட்டமி தான் வந்து ஆனிலஸ் ஃபைப்ரோசிஸும் நியூக்ளியஸ் பல்போசிஸும். ஸோ அந்த டிஸ்க், வேர்டிப்ரல் டிஸ்க்கு தான் வந்து ஒரு வேர்டிப்ரேக்கும் இன்னொரு வேர்டிப்ரேக்கும் நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும், ஓகே? டிஸ்க்ஸ் ஆர் மேட் ஆஃப் கொலாஜன் which may deteriorate for a variety of reasons, putting the discs at increased risk of injury. Disc is at increased risk when an individual is performing Valsalva maneuver. Valsalva maneuver என்னது? ஒரு ப்ரீதிங் டெக்னிக் தான் அது. ஸோ நீங்கள் வந்து அப்டாமனில் வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க பிரெத்து, சரியா? அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டமக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி கிளாட்டிஸை ஓப்பன் பண்ணி, நீங்கள் வந்து கிளாட்டிஸ்னால் கழுத்தில் ஒரு அந்த விண்பேக் கிட்ட ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூல் பி ப்ரீதிங் அவுட், ஓகே? அதுதான் வந்து வால்சால்வா மேன்யூவர். அது பண்ணனா வந்து டிஸ்கில் இன்ஜுரி ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரீசெண்ட் ரிசர்ச் வந்து இட் சேஸ் தட் இட் இஸ் நாட் இன்ஜூரியஸ். பட் இவங்க வந்து இது கொஞ்சம் பழைய இது தான் வச்சுருக்காங்க.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வால்சல்வா மேனுவர் வில் காஸ் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போதுமான அளவுக்கு ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவ் ஆர் டார்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இட் மே காஸ் அ டேர் இன் த annulus fibrosis. ஸோ இந்த வெர்டிபிரல் டிஸ்க் இருக்குது பாருங்கள், இதில் வந்து டேர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த நியூக்ளியஸ் பல்போசிஸ் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது வெளியே வந்துச்சுனாலே வந்துட்டு தட் இஸ் த ரீசன் ஃபார் அ டிஸ்க் பல்ஜ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம கேட்டிருப்போம் நிறையா, லோ பேக் L4 L5ல வந்துட்டு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, அதனால பெயின் வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் இஸ். இந்த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயருக்கு பாருங்க, annulus fibrosis, இது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் பல்போசிஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு டிஸ்க் பல்ஜ். திஸ் பல்ஜிங் லேயர் மே கம்ப்ரெஸ் நர்வ்ஸ் ஆர் பி காட் பிட்வீன் த வெர்டிபிரே. ஸோ இந்த பல்ஜிங், இப்போ இந்த பல்ஜாய் வர்றது வந்து ஒன்று பக்கத்தில் இருக்கிற நர்வ்ஸை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆர் இட் கேன் பி காட் பிட்வீன் வெர்டிபிரே. ஒரு வெர்டிபிரேக்கும் இன்னொரு வெர்டிபிரேக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கும். ஸோ அப்படின்னா அது வாட் எவர் இட் இஸ் தேர் டு டூ இட்ஸ் ஜாப் அதனால பண்ண முடியாது. ஸோ தேட் கேன் காஸ் பெயின். ஸோ பெயின் வந்துச்சுன்னா இம்மீடியட்லி ரெஃபர் டு அ டாக்டர். ஸோ இப்போ காமன் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ், இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தோன்னா நம்ம நிறையா வந்துட்டு ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் பற்றி பார்ப்போம். இந்த சென்ஸ் தட் நம்ம வந்து இப்போ ஆஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ரொம்ப யங்கான ஏஜ்லேயே வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்போர்ட் நம்ம ஆடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் ரிப்பீட்டட்லி ஸ்ட்ரெஸ்டு. ஸோ ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரு 10,000 டைம்ஸ் 50,000 டைம்ஸ் நம்ம ஒரே மாதிரி ஜம்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முட்டியில் வந்து கொஞ்சம் லோடு எடுக்க தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி 10,000 50,000 டைம்ஸ் வந்து இஃப் யூர் பிளேயிங் ராக்கெட் ஸ்போர்ட், ஷோல்டரில் வந்து ஒரு ஐ மீன் லெஃப்ட் ஹேண்டில் மட்டுமே நீங்கள் ராக்கெட் ஸ்போர்ட் ஆடுறீங்கன்னா there is going to be some form of adaptation in your shoulder region. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மசில்ஸ், ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து there will be some form of adaptation. It might become tight and ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். லெஃப்ட் சைட் டைட்டாக இருக்கும், இல்லைனா ரைட் சைட் டைட்டாக இருக்கும், இல்லைனா குவாட்ரிசெப்ஸ் டைட்டாக இருக்கும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த ஸ்போர்ட், டிபெண்டிங் ஆன் ஹவு யூ ஆர் டூயிங் இட், ஹவு யுவர் ரன்னிங் எக்ஸசைஸ் டெக்னிக் இஸ். கரெக்டான டெக்னிக்கில் ஓவர் யூஸ் பண்ணனா கூட பெருசாக ஐ மீன் இன்ஜுரி வர சான்ஸ் இருக்குது, பட் மினிமைஸ்டாக இருக்கும். பட் தப்பான டெக்னிக்கில் வந்து நீங்கள் நிறைய ஓவர் யூஸ் மாதிரி இன்ஜுரி ஜம்ப் பண்ணி லேண்டிங் தப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆர் ஹையர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஓவர் யூஸ்க்கு அப்புறம் பார்க்குறது டெண்டினைட்டிஸ், பர்சைட்டிஸ் அண்ட் ஃபேஷைட்டிஸ். ஸோ இந்த சஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஐடிஸ்ன்னு இல்லை, ஐடெஸ் அப்படின்வாங்க. இது பாருங்கள், ஐடிஐஎஸ் அப்படின்னு ஒருத்தல, இது இந்த ஐடிஐஎஸ்னு வந்துச்சுனாலே வந்துட்டு இட் மீன்ஸ் இட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட். ஓகே, டெண்டினைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டெண்டன். பர்சைட்டிஸ்னா இட் இஸ் அ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பர்சா சாக். பர்சா சாக் வந்து இட் இஸ் ஒரு கவரிங் சரௌண்டிங் த ஜாயிண்ட் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அ பர்சா. எல்லா ஜாயிண்ட்ஸ்லையும் இருக்காது, ஒரு சில ஜாயிண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ பர்சைட்டிஸ். அதே மாதிரி ஃபேஷியா, ஐடி பேண்ட் ஒரு ஃபேஷியா தான். பிளான்டார் ஃபேஷியா இருக்குது, கால் பாதத்தில் வந்துட்டு இட் இஸ் கால்ட் பிளான்டார் ஃபேஷியா. ஸோ அங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் ஃபேஷைட்டிஸ். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, 2 ஐ வருது ஃபேஷைட்டிஸில். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் பார்த்தோன்னா occurs when there is an imbalance in bone formation versus bone resorption. ஸோ போன் பில்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது, அதே நேரத்தில் போன் பிரேக் டவுன் இப்போ கூட நம்மளுக்கு வந்து ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட போன் பில்டிங் ப்ராசஸ் நடக்கும், புதுசாக வந்து போன் ஃபார்மிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதே நேரத்தில் ஓன் அவுட் போனு
அதெல்லாம் வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் பிரேக்கிங் டவுன். சரியா? இது ரெண்டுத்துக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் போது தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் நடக்கும். ஸோ போன் பிரேக் டவுன் அதிகமாக ஆகுது, ஆனால் போன் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் அதிக சான்சஸ் அதிகம். These fractures are a result of compression forces that results of compression forces that put repetitive stress on the bone that is not strong enough to withstand these forces. ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் போனுக்கு. ஸோ போன்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப், அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகும். மோஸ்ட் காமன் பார்த்தோன்னா டிபியாவில். ஓகே, tibial stress fractures are often mistaken as shin splints and may go misdiagnosed. So tibiaல வந்து stress fracture ஆகுறது வேற, shin splint அப்படின்றது வேற. ஷின் போன் பெயின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லலாம் என்ன ஷின் பெயின் இருக்குது அப்படின்வாங்க. அது ஷின் பெயின் வந்து தட் ஹோல் ஷின்ல இருக்கிற பெயின். பட் டிபியல் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்து இட் வில் பி வெரி பர்டிகுலர் இன் ஒன் பர்டிகுலர் ஸ்பாட் ஆன் த ஷின் போன். ஷின் போனும் டிபியாவும் சேம் போன் தான். பட் ஷின் ஸ்பிளிண்ட்னு இருக்கிறது த ஹோல் ஷின் போனில் இருக்கிற பெயின், டிபியல் போனில் இருக்கிற பெயின். டிபியல் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்து இட் வில் பி வெரி பர்டிகுலர் அட் ஒன் பர்டிகுலர் ஸ்பாட் இன் த டிபியா. நார்மலாக டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ்க்கு வந்துட்டு ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. பிகாஸ் ரிப்பீட்டடாக அவங்க வந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ மீன் இம்பேக்ட், ரோடில் இம்பேக்ட் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகிற சான்சஸ் அதிகம். அதே மாதிரி அன்லைக் ஷின் ஸ்பிளின்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் ஹேவ் பாயிண்ட் டெண்டர்னஸ் இன் அ சிங்கிள் ஸ்பாட் ஆன் த போன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்து சிங்கிள் ஸ்பாட் ஆன் த போனில் வந்து பெயின் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆர் ஷின் பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ரெஃபர் தெம் டு அ ஃபிசிஷியன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே பெயின் வந்துட்டு இட் கேன் பி சிம்டம்ஸ் ஃபார் போன் கேன்சர் ஆல்சோ. சரியா? ஸோ நார்மலாக வந்துட்டு போனில் ஷின் போனில் பெயின் இருக்குது அப்படின்னா அதில் ரெஸ்ட் விட்டுருங்க சரியாயிடும். அதுதான் வந்து நார்மலான ஒரு, நம்ம ஆஸ் கோச்சஸ் நம்ம சொல்கிறது அதுதான். கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க, ஐஸ் வைங்க, லோடிங் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்படி சொன்னாலே வந்துட்டு இப்படி பண்ணாலே வந்து மோஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிடும். பட் அதே அமௌண்ட் ஆஃப் பெயின் தான் வந்து போனில் இருக்கிற கேன்சருக்கும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது, இட் கேன் பி தட் போன் கேன்சர் மைட் பி ஆக்ரிவேட்டட். நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுன்னு சொல்கிற நேரத்தில் போன் கேன்சர் வந்து இட் கேன் மல்டிப்ளை ஆல்சோ. ரொம்ப லேட் ஆகிடும். நீங்கள் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இட் மைட் பிகம் டூ லேட் டு அட்ரஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். இட் இஸ் வெரி வெரி ரேர். இந்த மாதிரிலாம் நடக்காது. லைக் வி ஒன்ட் சி, அட்லீஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சும்மா பெயின்னா வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டோன்ட் டைரக்ட்லி அஸ்யூம். ஓகே, ஸோ ப்ரிவென்டிங் மஸ்குலோஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ். ஸோ மஸ்குலோஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி அதுக்கான ட்ரைனிங் பண்ணலாம், வார்ம் அப் பண்ணலாம், ரெக்கவரியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி சைடில் பார்த்தோன்னா டிஷ்யூஸ் பிகம் இன்எலாஸ்டிக். ஸோ நார்மலாக ட்ரைனிங் பண்ண ஆஸ் யூ கெட் ஓல்டர், ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு டிஷ்யூவோட எலாஸ்டிசிட்டி வந்து குறைஞ்சிரும். ட்ரைனிங் பண்ணனா வந்து எலாஸ்டிசிட்டி குறையாது. இஃப் யூ ஆர் நாட் ட்ரைனிங் அட் ஆல், டிஸ்யூஸ்னால எலாஸ்டிசிட்டி குறையும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் நீங்கள் பண்ணலன்னா யூ கேன் லூஸ் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ this type of physiological dysfunction in the muscle compromises range of motion and also compromises the ability to generate force. So tissue flexibility குறைஞ்சிருச்சுன்னா வந்துட்டு மசிலோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிருது. அதனால எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அது வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுது, குறைஞ்சிருது. ஓகே, தட் இஸ் ஃப்ரம் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ அதை வந்து யூ வில் ஹாவ் டு அட்ரெஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வார்ம் அப் பண்ணனா யூ கேன் ப்ரிவென்ட் மஸ்குலோஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் ரிசர்ச்சில் பார்த்தோம்னா தெர் இஸ் நாட் இனஃப் எவிடன்ஸ் டு தட். வார்ம் அப் பண்ணனா இன்ஜுரி சரியாயிடும் அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து, ஐ மீன் இன்ஜுரி ஆகாது அப்படின்னு வந்து நம்ம கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரிசர்ச் வந்து சொல்கிறது இல்லை. பட் எனிவேஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வார்ம் அப் இஸ் ஹெல்பிங் டு ப்ரிவெண்ட்
muscle and bone related injuries. Warm-up focuses on preparing the body for movement and should take into account all planes of motion. Warm-up focuses on preparing the body for movement. ஸோ வார்ம் அப் பண்ணுறீங்கன்னா அந்த என்ன மூவ்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நம்ம பாடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, எஸ்பெஷலி யூ ஷுட் டேக் இன் டு அக்கௌண்ட் எல்லா பிளேன்ஸ் ஆஃப் மோஷன்லையும் வந்து யூ ஷுட் ட்ரெயின் இட். வெறும் சாஜிட்டல் பிளேனில் மட்டுமே ட்ரைனிங் பண்ணி வார்ம் அப்பும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் தோஸ் ஹூ ஆர் டீகண்டிஷன்ட், ஈவன் த நர்வஸ் சிஸ்டம் நீட்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் மூமெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்லி டீகண்டிஷன்டாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நர்வஸ் சிஸ்டமை கூட யூ ஷுட் ப்ரிப்பேர். மசிலை மட்டும் ட்ரெயின் பண்ணி வார்ம் அப் பண்ணுறதுன்னு இல்லாமல் நர்வஸ் சிஸ்டம் கூட யூ ஷுட் ப்ரிப்பேர். கம்ப்ளீட்லி அன்கண்டிஷன்டாக இருக்கிறாங்க, இன்ஜுரினால டீகண்டிஷன்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எப்படின்னா பேலன்ஸ் கோஆர்டினேஷன் மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்தோன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி இட் வில் ஸ்டார்ட் வார்மிங் அப். அதுக்கப்புறம் மசில்ஸில் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் த மசில் ரிலேட்டட் வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ். Also muscles begin to receive increased blood flow. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது மசில்கான பிளட் ஃப்ளோ கூட இன்க்ரீஸ் ஆகிடுது, அதனால எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. இன்க்ரீசிங் டெண்டன் அண்ட் மசில் எலாஸ்டிசிட்டி ப்ரிப்பேர்ஸ் த பாடி டு டேக் ஆன் டிமாண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ்லி வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ டெண்டன் அண்ட் மசிலோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா பாடி வந்து இட் இஸ் கெட்டிங் மச் மோர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த அப்கமிங் மூவ்மெண்ட்ஸ். ஸோ ரெக்கவரின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெச்சிங் அண்ட் மயோஃபேஷியல் ரிலீஸ் மே ப்ரொவைட் ரிலீஃப் ஃபார் ஸ்டிஃப் மசில்ஸ். ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க, மயோஃபேஷியல் ரிலீஸ் வந்து இந்த ஃபோம் ரோலர் வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து மயோஃபேஷியல் ரிலீஸ்க்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் பண்ணுன்னா மசிலில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஜுரி இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ இப்போது பெயின் இருக்குது அப்படின்னா வந்து வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ. ஸோ இப்போ பெயின் பார்த்தோன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ், ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து மாறும். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சில பேருக்கு சின்ன பெயினே வந்துட்டு பெருசாக தெரியும். ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ்மேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்க அவங்களாம் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரீம் பெயினே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைட் பெயின் மாதிரி தான் அவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பர்சீவ் பெயின் ஸ்கேல் ஒரு ரேட்டிங் மாதிரி வச்சு 0 to 10 ஸ்கேலுக்குள்ளே வச்சு எங்கே பெயின் இருக்குதுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி வேணால் போடலாம். ஆனால் நீங்கள் ட்ரைனிங் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அந்த செஷன் ட்ரெயின் பண்ணும்போது சப்போஸ் அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு பெயின் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் ஒரு 0 to 10 எவ்வளோவில் இருக்குது பெயின் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க 3, 4 அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க 6, 7 அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று நீங்கள் எக்ஸசைஸை மாற்றணும், இல்லைனா எக்ஸசைஸோட அந்த லோடை மாற்றணும். 10 கிலோ பண்ணுற இடத்துல 5 கிலோ ஆக்கிடலாம். இல்லைனா எக்ஸசைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை மாற்றலாம். ஃபுல் ஸ்குவாட் பண்ணுற இடத்துல ஹாஃப் ஸ்குவாட் ட்ரை பண்ணலாம், ஹாஃப் ஸ்குவாட் ட்ரை பண்ணுற இடத்துல குவார்டர் ஸ்குவாட் ட்ரை பண்ணலாம். குவார்டர் ஸ்குவாட்டும் பெயினாக இருந்துச்சுன்னா ஐசோமெட்ரிக் நீங்கள் ஏதாவது வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் பெயின் வந்து இன்னும் இருக்குது, 3, 5, 6 மேலேயே தான் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா you will have to stop the exercise and refer to the doctor. That is the safest thing to do. Okay. So trainers can follow few quick steps to prepare a client for a conversation about pain. So pain இருக்குன்னா ஒரு சில clients வந்து ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். your style of training. Explain to the client before starting an exercise that the affected area may be challenged. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ண போது இந்த ஸ்குவாட் பண்ண போகிறோம், முட்டியில் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே யூ ஷுட் இன்ஃபார்ம் தெம். அதே மாதிரி பர்சீவ்ட் பெயின் ஸ்கேல் 0 to 10 ஸ்கேலை பற்றி முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 தாண்டிட்டோன்னா நம்ம எக்ஸசைஸை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி கம்யூனிகேட் எனி அமௌண்ட் ஆஃப் பெயின். எந்த மாதிரி பெயின் வந்துச்சுனாலுமே வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடணும். Ask the client to assess pain prior to the exercise and throughout the session to ensure that pain has not surpassed 3. ஸோ இப்போ என்னென்னா
ஜிம்முக்குள்ளே வராங்க அப்படின்னா வரும்போதே வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்துட்டு 2 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஜுரி பெயின் வந்து கொஞ்சம் மாஸ்க் ஆகிடும். அவ்வளோவா தெரியாது அவங்களுக்கு பெயின். ஏன்னா வார்ம் அப்பில் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சைக்கலாஜிக்கலாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த பெயின் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டியூரிங் த செஷன் அப்பப்போ வந்து கேட்குறது ரொம்ப முக்கியம். மேக் ஷுர் பெயின் டஸ் நாட் பாஸ் 3 out of 10. Okay. Though a physical sensation, even though it is a physical sensation, chronic pain has biological, psychological, and emotional impacts that may cause feelings of anger, hopelessness, sadness, or clinically manifest as depression or anxiety. ஸோ ஈவன் தோ பெயின் வந்து ஃபிசிக்கலாக தான் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் வந்துட்டு ஒரு பர்சனை வந்து இட் கேன் அஃபெக்ட் தம். கோவம் வரும், பெயினே போவாதா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். தேல் பிகம் சேட் வெரி குவிக்லி. டிப்ரெஷன், ஆன்சைட்டிலாம் வர சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ ஃபிசிக்கலாக பெயின் இருந்தால் கூட சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷ்னலி இட் இம்பேக்ட்ஸ் அ லாட். அக்யூட் இன்ஜுரிஸ் பார்த்தோன்னா இப்போ என்ன மாதிரி கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, in all stages post injury, a personal trainer must defer to the return to activity protocol provided by the physician or physical therapist. ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து யூ ஷுட் பி ஃபாலோவிங். When a physician has cleared the client to exercise, the trainer can select exercises within any limits set by the physicians. ஸோ டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்டர் கொடுத்த லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ணலாம். When working within these guidelines, if the client indicates pain in the affected area, exercise should stop immediately. ஸோ இப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த கைட்லைன்ஸ் வச்சு பார்க்கும்போது சப்போஸ் அவங்களுக்கு பெயின் வந்து வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்லி யூ ஷுட் ஸ்டாப் தி எக்ஸசைஸ். ஸோ கைட்லைன்ஸ் வந்து இந்த இருக்குது, லோவர் பாடிக்கு, அப்பர் பாடிக்கு, பேக் அண்ட் ஸ்பைன் இன்ஜுரிக்கு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பர் பாடியில் வந்து சீட்டட் ஆர் லைங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்துட்டு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி வாட்டரில் இதெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எனி மூமெண்ட் தட் காசஸ் பெயின் யூ ஷுட் அவாய்ட். வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அன்டில் கிளியர்ட் பை த ஃபிசிஷியன், லோவர் பாடி. ஸோ நிற்கிற மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணுறதுலாம் வந்துட்டு யூ ஷுட் அவாய்ட், ஏன்னா அதெல்லாம் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இதை நீங்கள் ரஃபாக ஒரு கைட்லைன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் அக்யூட் இன்ஜுரி, அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம், எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். மேஜராக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் பார்க்கணும். இட் இஸ் லைக் எனி மூமெண்ட் தட் காசஸ் பெயின், வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டி, இப்போ ரன்னிங். ஒரு சில பேருக்கு அப்பர் பாடியில் இருக்கிறவங்களுக்கு ரன்னிங் ஹேஸ் த இம்பேக்ட் ஆஃப் kinetic செயின் தட் கேன் காஸ் பெயின் இன் தி அஃபெக்டட் லிவ். ஸோ ஷோல்டரில் பெயின் இருக்குன்னா ஓடும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஷோல்டரில் பெயின் வரலாம் பிகாஸ் ஆஃப் அந்த ஜம்பிங் மூமெண்ட்ஸ்னால. ஸோ பேக் பெயின் பார்த்தோன்னா ஹை ரெப்படேஷன் செட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். 8 to 10 ரெப்ஸ்லாம் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து லோ பேக் ஃபெட்டிக் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்குவாட்ஸ் வந்து 5 to 6 reps பண்ணுறீங்க, லைட் வெயிட்டில் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 8, 10, 15 ரெப்ஸ்னு போகும்போது லோ பேக் வந்து ஃபெட்டிக் ஆக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. அந்த மாதிரி திங்ஸ்லாம் யூ ஷுட் கன்சிடர். ஸோ இப்போ க்ரானிக் இன்ஜுரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா ஓவர் யூஸ் இன்ஜுரி, க்ரானிக் மசில் பெயின் and recurring injuries describe a physical condition that involves pain and or inflammation of soft tissue. ஸோ இப்போ க்ரானிக்காக ரொம்ப நாளாக பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் குட் மீன் தட் தெர் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ, போன்ஸ், நர்வ்ஸ், அது எல்லாமே இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அஃபெக்ட் த ஸ்ட்ரென்த் லெவல்ஸ். ஓகே. ஸோ இப்போ க்ரானிக் இன்ஜுரியை ஐடென்டிஃபை பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த் ஹிஸ்ட்ரி கொஸ்டினர்லேயே வந்து நீங்கள் இதை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும்.
சில இடத்துல வந்து கிளைண்ட்ஸ் வந்து இன்ஜுரி 10 இயர்ஸ் பேக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டு யூ ஷுட் ஆஸ்க் த கிளைண்ட்ஸ் என்ன மாதிரி இன்ஜுரி ஆச்சு, என்ன மாதிரி சர்ஜரி பண்ணீங்க, எப்படி அந்த இன்ஜுரி ஆச்சு, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, இப்போ அது எப்படி இருக்குது அந்த மசில், இப்போ ரீசெண்டாக டாக்டர் போய் பார்த்தீங்களா, கரண்ட் டயக்னோசிஸ் என்னது, எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூ ஷுட் ஆஸ்க் த கிளைண்ட். ஸோ பெயின் வைஸ் பார்த்தோன்னா அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வில் ஹேவ் டு ஆஸ்க் ஹவு ஆஃபன் டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் பெயின், பெயின் எவ்வளோ சிவியராக இருக்குது, டஸ் த பெயின் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் திங்ஸ், ஏதாவது மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா. ஸோ ஆக்டிவிட்டி அட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா இஸ் யுவர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் லிமிட்டட் இன் எனி வே, மெடிக்கேஷன் எடுக்கிறீங்களா, ஐஸ் இல்லைன்னா ஹீட் அப்ளை பண்ணுறீங்களா, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்களா, எக்ஸசைசஸ் யாரோ டாக்டர் யாரோ ஃபிசியோதெரபிஸ்ட் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா ஏதாவது எக்ஸசைசஸ் ஆர் ஸ்ட்ரெச்சஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் ஸ்டார்ட் டிசைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா chronic பெயினில் வார்ம் அப் இஸ் an essential part of the workout. Focused attention to activate the nervous system, increase blood flow and elasticity. Same like acute pain இருந்த மாதிரி தான். Trainers must ensure the joint superior and inferior to the previously injured joint should have sufficient range of motion. ஸோ chronic பெயினில் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும், ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பெயின் இருக்கிறனால. ஸோ அதனால் இப்போ முட்டி இன்ஜுரி ஆயிருக்குன்னா முட்டிக்கு மேலே ஹிப் ஜாயிண்ட்டும் முட்டிக்கு கீழே ஆங்கிள் ஜாயிண்ட், இந்த ரெண்டு ஜாயிண்ட்லேயும் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, எஸ்டாப்ளிஷ்ட் கோல்ஸ், கிளைண்ட் அண்ட் ட்ரெயினர் டுகெதர் டிட்டர்மைன் த whether functional movement or load speed is the appropriate starting phase. ஸோ கிளைண்ட் அண்ட் ட்ரெயினரும் சேர்ந்து எந்த ஃபேஸ் ஆஃப் மஸ்குலர் ட்ரைனிங்கில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸோட கோல் வந்துட்டு இன்ஜுரி ஹிஸ்ட்ரியை வச்சு மேட்சே ஆகாது, அவங்களுக்கு இன்ஜுரி நீ பெயின் இருக்கும் ஆனால் அவங்க ஓடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் மாதிரி வச்சு யூ வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். கூல் டவுன் வந்து அகெயின் ரொம்ப எசென்ஷியல். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ் takes on a specific and meaningful role when a client exhibits range of motion restrictions. ஸோ க்ரானிக்காக பெயின் இருக்கும்போது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் கேன் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த மசில். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் இஸ் யூஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் பிகாஸ் studies have demonstrated neural inhibition and a decrease in strength after a prolonged stretch. ஸோ நார்மலாக வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் தான் கொடுப்போம். அது ஏன்னு பார்த்தோன்னா நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் ப்ரொலாங்ட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தேர் இஸ் சம் ரிசர்ச் விச் ஷோஸ். ஸோ அதனால் வந்து ப்ரொலாங்ட் லாங் டேர்ம் லைக் 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் மேலே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ், ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு, ஏன்னா ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். when the goal is to inhibit an overactive muscle or address posture at the beginning of the workout, static stretching may be employed. ஆனால் இதுவே வந்துட்டு ஒரு மசில் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருக்குது, சரியா, இந்த மசில் ரொம்ப டைட்டாகவே இருக்குது அப்படின்னா வந்து இந்த டைட்னஸோடு நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெட்ஸ் சே பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இல்லைனா பாஸ்டரை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கலாம். யாருக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எலீட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு லாங் ப்ரொலாங்டு ஸ்ட்ரெச்சிங் லைக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் சம்திங் லைக் 30 செகண்ட்ஸ் ஆர் அபவ் பிஃபோர் ஹெவி லிஃப்டிங் வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைய மாதிரி தேர் இஸ் சம் எவிடன்ஸ். கூல் டவுன் இஸ் த opportunity to focus on stress reduction, returning the heart rate to resting levels and initiating relaxation and recovery process. So cool down ஓட பர்பஸே வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ஹார்ட் ரேட் லெவல்ஸ் வந்து ரெஸ்டிங் லெவல்ஸ்க்கு கொண்டு வரணும் அண்ட் இனிஷியேட் ரிலாக்ஸேஷன் அண்ட் த ரிகவரி ப்ராசஸ். ஸோ ரிகவரி பார்த்தோன்னா ஆக்டிவ் ரிகவரி,
program for an individual with a history of chronic injuries is an important part. So obviously the recovery வந்து it is an important part of a training program. Recovery days should be spent addressing the health of the tissue. So எந்த இன்ஜுரி அந்த டிஷ்யூவோ அதுக்கான ஹெல்த் அந்த டிஷ்யூவோட ஹெல்த் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூ ஷுட் பிளான் த recovery days. recovery daysல யூ கேன் ஐதர் கோ ஃபார் ஸ்விம்மிங் ஆர் மயோஃபேஷியல் ரிலீஸ் ஆர் ஜஸ்ட் வார்ம் அப் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜாக் மட்டும் பண்ணி எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி யூ கேன் டூ எனி திங். பட் யூ ஷுட் பி வெரி மைண்ட்ஃபுல் அந்த recovery daysக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க. ஹெல்த் ஃபார் த டிஷ்யூ வந்து recovery daysல கம்ப்ளீட் பாசிவ் ரெக்கவரி வந்து அப்படி ஃபுல்லாக வீட்லேயே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்கிறது வந்து தட் இஸ் நாட் ஐடியல் ஆல் த டைம். ஓகே, ஆக்டிவ் ரெக்கவரியும் தேவை. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து மயோஃபேஷியல் ரிலீஸ் பண்ணணும், சம்டைம்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஆஸ் பார்ட் ஆஃப் ரெக்கவரி, சம்டைம்ஸ் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு யூ வில் ஹாவ் டு டூ சம் ஆக்டிவிட்டி. தோஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ரெக்கவரி மாதிரி ஆகும். ஸோ இப்போ பார்த்தோன்னா காமன் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டி இன்ஜுரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் இன்ஜுரிஸ். இப்போ ஷோல்டர் பார்த்தோன்னா நார்மலாகவே வந்து அதிகமான ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கிற ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் தான். ஸோ திஸ் ஒன் ஃபுல் நீங்கள் மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆல் ஓவர். ஸோ அதனால் வந்துட்டு இன்ஜுரி சான்சஸ் வந்து அதிகம். த கார்ட்லேஜ் ஆஃப் த glenoid fossa. glenoid fossa தான் வந்துட்டு அந்த சின்ன ஒரு கப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட இது ஹியூமரஸ் போன் வந்து போய் உட்காரும். அந்த இடம் தான் வந்து glenoid fossa. சரியா? The cartilage of the glenoid fossa deepens the joint, creating a flexible cup in which humerus sits. It's called the glenoid labrum. சரியா? அந்த ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து ஹியூமரஸ் ஹெட் வந்து போய் உட்காரும். That is called the glenoid labrum. Okay. If strength and stability of the surrounding musculatures are not present, the humerus may become unstable. ஸோ இப்போ வந்து இப்போ ஹியூமரஸ் எப்படி இருக்குன்னா இந்த கப்போட சேர்த்து ஒன்று வந்து இங்கே உள்ளேருந்து இங்கே சில லிகமெண்ட்ஸ் வந்து இட் வில் ஹோல்ட் இட் இன் பிளேஸ். சரியா? அதே மாதிரி சப்போர்ட்டிங்காக வந்து மேலே கீழே சைட்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து மசில்ஸ் வந்து they will be stabilizing the humerus joint, humeral head. சரியா? சப்போஸ் சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு லிகமெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்டெபிலிட்டி இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு humerus will become unstable. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மேலேருந்து இப்போ இதுக்கு மேலேருந்து பார்த்தோன்னா சூப்ராஸ்பினேட்டஸ் போன் மசில் வருது. சரியா? சூப்ராஸ்பினேட்டஸ் வந்து அப்படியே மேலே வந்து இட் வில் ஹெல்ப் இன் அப்டக்ஷன் ஆஃப் த ஹியூமரஸ் ஜாயிண்ட். ஸோ அந்த மசிலில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கலாம். ஆர் சப் ஆக்ரோமியல் பர்ஸாக இருக்குது. இந்த ஆக்ரோமியன் இதுதான் ஆக்ரோமியன், இது கீழே வந்துட்டு சப் ஆக்ரோமியல் பர்ஸான்னு இருக்கும், அது கூட கம்ப்ரெஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு there may be a compression between the humeral head and the acromion. ஸோ ஹியூமரல் ஹெட் இருக்குது பாருங்கள், இதுதான் ஹியூமரல் ஹெட்டு, இதுதான் ஆக்ரோமியன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு குறைஞ்சி that can cause pain. ஓகே, இங்கே இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் இருக்குது. ஆக்ரோமியன் இருக்குது, ரொட்டேட்டர் கஃப் மசில் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பர்ஸாக இருக்குது பாருங்கள். ஓகே, அதுதான் வந்து இந்த சப் அக்ரோமியல் பர்ஸா. பிலோ அக்ரோமியல் இருக்கிற பர்ஸா தான் வந்து சப் அக்ரோமியல் பர்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இரிட்டேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, the compression and inflammation of the supraspinatus tendon and